வெல்கம் டு சிம்பிளி ஹெல்த்தி தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் க்ரீமி பட்டர்ட் வெஜிடபிள்ஸ். தினமும் நம்மளோட சாப்பாட்டில் நம்ம ஏதாவது ஒரு விதத்தில் வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கிறோம். ஆனால் இந்த பட்டர்ட் வெஜிடபிள்ஸ்க்கும் நம்ம தினமும் சாப்பிட்ற வெஜிடபிள்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாதாரணமாக சாப்பிடும்போது காய்கறியை நம்ம ஏதாவது ஒரு ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது அதில் கிடைக்கிற நியூட்ரியன்ஸை விட ஏதாவது ஒரு நல்ல ஃபேட், குட் ஃபேட் சேர்த்து சாப்பிடும்போது அதனுடைய நியூட்ரியன்ஸ் அண்ட் மினரல்ஸ் நம்மளோட பாடி ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கும். அது ரொம்ப நல்லதும் கூட. இந்த க்ரீமி பட்டர்ட் வெஜிடபிள்ஸை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ராக்கலியை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு 200 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி மஷ்ரூம்ஸையும் தின் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக இருக்கிற மஷ்ரூம்ஸ் ஒரு 200 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதோட ஒரு பாதி பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. பர்ஃபெக்டாக ஷேப் வரணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணால் போதும். ஒரு சின்ன கேரட்டை இந்த மாதிரி பாயில் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் சாஃப்டாக பாயில் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டால் போதும். இந்த மாதிரி பாயில் ஆகிடும். இதோட கொஞ்சம் பச்சை பட்டாணி ஒரு கை அளவுக்கு எடுத்திருக்கேன். இதோட 1/2 கப் ஹெவி விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். WhipCream இல்லைன்னா இதில் பாதி அளவுக்கு நீங்கள் பால் சேர்த்துக்கலாம். கடாய் நல்லா ஹீட் ஆனதும் 1 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆலிவ் ஆயில் ரொம்ப சூடாகக்கூடாது. ஸோ உடனே வெஜிடபிள்ஸை சேர்த்துடுவோம். ப்ராக்கலி, மஷ்ரூம், ஆனியன்ஸ் இதை நான் ஃபஸ்ட்டு சேர்க்குறேன். ஸ்டவ்வை லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த வெஜிடபிள்ஸை அடிப்பிடிக்காத மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம ஏன் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கோன்னா அதில் இருக்கிறது நல்ல ஃபேட்டு, அதனால அது யூஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அதோட ஃப்ளேவர் இந்த வெஜிடபிள்ஸில் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் அதை சேர்த்துருக்கேன். ஆலிவ் ஆயில் இல்லைன்னா நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், மஷ்ரூமில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்துருச்சு. ப்ராக்கலியும் சீக்கிரமாகவே வெந்துடும். அவ்வளோதான். இப்போ அடுத்தது நம்ம கேரட்டும் பட்டாணியும் சேர்த்துடலாம். இதை ஒரு 5 நிமிஷம் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த டிஷ்ஷில் காலிஃப்ளவரும் குடமிளகா சேர்த்தா கூட நல்லாயிருக்கும். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. மஷ்ரூமும் நல்லா ஜூஸியாக இருக்குது. இப்போது ஃப்ளேவருக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் கார்லிக் பவுடர் சேர்க்குறேன். இது இல்லைன்னா 2 பல் பூண்டை நல்ல பொடியாக கட் பண்ணிவிட்டு காய்கறி எல்லாம் சேர்க்குறதுக்கு முன்னாடியே எண்ணெயில் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா காய்கறியை சேர்த்துக்கலாம். அடுத்து 1/4 டீஸ்பூன் இட்டாலியன் சீசனிங். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது ஆரிகானோ. இதையும் ஃப்ளேவருக்காக தான் சேர்க்குறோம். இட்டாலியன் சீசனிங் இல்லைன்னா விட்டுடுங்க. இதை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அன்சால்டட் பட்டர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பட்டர் ஃபுல்லாக உருகினதும் இதை நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை லோவில் வச்சுட்டு 1/2 கப் ஹெவி விப்பிங் க்ரீம் சேர்க்கலாம். இந்த க்ரீம் நல்லா காய்கறியோடு சேர்ந்து ஈவனாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுடலாம். இது லைட்டாக கொதிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் பாயில் ஆனதும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுடுங்க. கடைசியாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ட்ரை பார்மசான் சீஸ் சேர்க்குறேன். இந்த சீஸ் இல்லைன்னாலும் பரவாயில்ல, இதை இப்படியே சாப்பிடலாம். இது இல்லாமல் உங்ககிட்ட நார்மலான சீஸ் ஸ்லைஸ் எது இருந்தாலும் நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். இது நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுட்டு நான் இதோட கொஞ்சம் சீஸ் ஸ்லைஸும் ஆட் பண்ணுறேன். சீஸ் சேர்க்குறதால கொஞ்சம் க்ரீமியாக நல்லா சூப் மாதிரி இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. சீஸ் நல்லா மெல்ட் ஆனதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். லோ கார்ப் டயட்டில் இருக்கவங்க இதை நீங்கள் இப்படியே கூட ஒரு வேளை மீலுக்கு சாப்பிடலாம். நம்ம சீஸ் சேர்க்குறதால இது கொஞ்சம் சால்ட்டியாக தான் இருக்கும். தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு காரத்துக்கு கொஞ்சம் பெப்பர் சேர்க்குறேன். க்ரீமி பட்டர்ட் வெஜிடபிள்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். பாருங்கள், எவ்வளோ நல்லா சீஸியாக வந்திருக்கு. இதை இப்படியே கூட சாப்பிடலாம். இல்லைன்னா கொஞ்சம் பாஸ்தா கூட வேக வச்சு இதில் ஆட் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே ஹெல்த்தியான டிஷ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.